إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن غر كريم والفاجر خب لئيم رواه الترمذي وأبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தென்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் பல நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான், பல அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த நியமத்துகளை பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாலா அவனுடைய தொடர்பை சீராக்க, மேலான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள, அவனுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் தாலா அடியார்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு வீணான ஒரு கேள்வி கூத்தாக அல்லாஹ் தாலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை எமக்கு தரவில்லை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்தது அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க, நாளை மறுமையில் மேலான சொர்க்கத்தை அடைய, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை அடைய, மேலான சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் தாலா இந்த குறுகிய ஒரு வாழ்க்கையை இந்த ஆயுள அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான்.
கண்ணியமானவர்களே, மனிதர்களிடத்தில் சிஃபாத்துகள் சீராக வேண்டும். நாம் மோமீன்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்துடைய வாக்குறுதிகளை, இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் தஆலா யாருக்கு அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் என்றால் குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வை அஞ்சிய, அல்லாஹ்வை பயந்த தக்வாதாரிகளுக்கு இந்த வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தக்வாதாரிகளாக வாழ வேண்டும், இறை நேசர்களாக வாழ வேண்டும், மூமின்களாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இது தக்வாதாரிகளுக்குத்தான், அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்குத்தான், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினவர்களுக்குத்தான் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய பண்பாடுகளை குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் நிச்சயமா சத்தியமா வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் தொழும்போது இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார்கள். தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, பக்குவத்தோடு, பேணுதலாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவார்கள், அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுவார்கள். அவர்களுடைய மர்மஸ்தானங்களை, அஃபத்துகளை ஹராமான விதத்தில் பயன்படுத்தாமல் அவர்கள் ஸினாவை விட்டும் பாவத்தை விட்டும் தன்னுடைய அஃபத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மூமின்களுடைய சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அவர்கள் அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுவார்கள். அவர்களிடத்தில் அமானிதமா ஏதாவது ஒரு பொருளை ஒப்படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் மோசடி செய்ய மாட்டார்கள், அதில் ஏமாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் யாராவது ஒருவருடன் ஒப்பந்தம் செய்தால், வாக்குறுதிகளை கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுவார்கள், அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இவர்கள் தான் மூமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள், பிறரை ஏமாற்றக்கூடியவர்கள், பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் யாரோடு சேருவார்கள் தெரியுமா? நயவஞ்சகர்களோடு சேருவார்கள். நயவஞ்சகருடைய தன்மைதான் பிறரை ஏமாற்றுவது, பிறரை ஏமாற்றுவது, பிறருக்கு நோய்யா நடந்து கொள்வது. இது நயவஞ்சகருடைய தன்மை என்பதாக, அது மாத்திரமல்ல யூதர்களுடைய தன்மை என்பதாக, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுடைய தன்மை என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு மோமினுடைய பண்பாடு அல்ல. ஒருவரை ஏமாற்றுவது மோமினுடைய பண்பாடு அல்ல. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வஅஃபுல் அஹ்த இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்க வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுங்கள்.
ஏன்? நிச்சயமா சத்தியமா ஒருவருக்கு நாம் வாக்களித்தால், ஒரு வாக்கை கொடுத்தால், அந்த வாக்கை சரிவர நிறைவேற்றவில்லையானால் அது கியாமத்துடைய நாளில் விசாரிக்கப்படக்கூடியதா இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, பிறர் எங்களை நம்பி நடக்கக்கூடியவர்களாக எம்முடைய சிஃபத் இருக்க வேண்டும், எம்முடைய தன்மை இருக்க வேண்டும், எம்முடைய பண்பாடுகள் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்பினவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியதாக, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, ஏமாற்றக்கூடியவர்களாக எம்முடைய தன்மைகள் இருக்கக்கூடாது. இவர் அப்படியான அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய தன்மை இவரிடத்தில் இருக்குமேயானால் இவர் பரிபூர்ணமான ஒரு மூமினா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், ஏ இறை விசுவாசிகளே, ஏ மூமின்களே, உங்களுடைய ஒப்பந்தங்களை, உங்களுடைய வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய நம் சமூகத்தில் பார்க்கலாம், நம்பினா மோசடி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு பொருளை தாரதாக வாக்களிக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த பொருளை கொடுக்காமல் ஏமாற்றி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மூமினுடைய சிஃபத்தா இருக்காது. இது நயவஞ்சகக்காரருடைய சிஃபத், நயவஞ்சகக்காரருடைய தன்மை என்பதாக உலமாக்கள் கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து கீழால தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒப்பந்தங்களை சரிவர, வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுங்கள், அதில் மோசடி செய்யாதீர்கள், அதில் ஏமாற்றம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. இந்த ஒப்பந்தம் என்பது உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தத்தை மனிதன் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்ட, கடமையாக்கப்பட்ட இந்த ஃபர்லான இந்த இபாதத்து. இது ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒப்பந்தம், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள வாக்குறுதி. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக தெளிவுபடுத்துகின்றார்கள், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அதை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அதில் ஏமாற்றக்கூடாது, அதுக்கு மோசடி செய்யக்கூடாது என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அந்த யூதர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறார்கள், ஈமான்தாரிகளை ஏமாற்றுகின்றார்கள், ஈமான்தாரிகளுக்கு மோசடி செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்யக்கூடிய மோசடி அது அவர்களை சார்ந்துவிடும். அது மாத்திரமல்ல, இந்த மோசடியை அவர்கள் உணர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், நாம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எம்மை நாடி முஸ்லிமான ஒரு சகோதரர் ஒரு பொருளை வாங்க வரும்போது நாம் நம்பிக்கையா நடந்து கொள்ள வேண்டும், ஏமாற்றிவிடக் கூடாது.
கண்ணியமானவர்களே, பொய்யை சொல்லி அந்த பொருளை அவருடைய தலையில் கட்டி அவரை ஏமாற்றிவிடக் கூடாது. இதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் இன்னொருவர் அந்த வியாபாரத்தில் இவரோட இணைந்து கொள்ள விரும்புகிறார் என்றிருந்தால் அந்த ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இருவருக்கும் மத்தியில் உள்ள சில ஒப்பந்தங்கள், சில வாக்குறுதிகள் அது சொன்ன மாதிரி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சொல்றது ஒன்று, ஆனால் நடக்கிறது இன்னொன்று. வாக்குறுதி, சொன்ன வாக்கு உண்டு, ஆனா அந்த வாக்குக்கு மாற்றமா நடக்குது என்றிருந்தால் இவர் மோமினாக இருக்க மாட்டார். எப்பயும் ஒரு மோமின் பிறரை ஏமாற்ற மாட்டார், பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டார், பிறருடைய சொத்தை அபகரித்துக் கொள்ள மாட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு மோமின் ஏமாற மாட்டார். கண்ணியமானவர்களே, இப்படியானவர் தான் முஃமின். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய மோசடிகளை, ஏமாற்றங்களை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நம்முடைய வியாபார ஸ்தலங்கள்ல நாம் ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய நேரத்தில், அதை விற்கக்கூடிய நேரத்தில், அதை வாங்கக்கூடிய நேரத்தில் நம்பிக்கையா நடந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றிவிடக் கூடாது. நம் சமூகத்தில் பார்க்கலாம், அதிகமான ஏமாற்றங்கள் நடக்கின்றன. கண்ணியமானவர்களே, சிலர்களுடைய தொழிலே பிறரை ஏமாற்றுவது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் சொல்லுவார்கள், பணம் இத்தனை லட்சம் ரூபாய் தாருங்கள், உங்களுக்கு லாபம் தருவோம் என்பதாக சிலர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, எல்லாருடைய பணங்களையும் ஒரு பிசினஸ் செய்வதற்காக வேண்டி எடுத்து, கண்ணியமானவர்களே, அதை கொடுக்காமல் தலைமறைவில் போய் ஒளிந்து விட்டார். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் நடந்த விடயம். எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாக்கள் பலர்களிடத்தில் இருந்து எடுத்து, இந்த பிசினஸினால உங்களுக்கு லாபம் தருவேன் என்று சொல்லி அந்த சல்லியை சேர்த்து, கண்ணியமானவர்களே, தலைமறைவில் போனவர்கள் பலர்களும் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, ஏமாற்றக்கூடியவர் நினைத்து கொள்ளக்கூடாது, இதே தொடர்ச்சியாக எல்லாரையும் ஏமாற்றலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா சில சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவரை கேவலப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டா அங்கேயும் மோசடி நடக்கின்றன, அங்கேயும் ஏமாற்றம் நடக்கின்றன. பேசினது ஒரு பொன், ஆனா கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்த பின்னால் அதே வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை மாற்றி திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். நம் சமூகத்தில் நடந்த விடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏமாற்றம் மனிதனை சீரழிவில் போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. எம்முடைய வாக்குறுதி நம்பிக்கையானதா இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொருளை இந்த திகதிக்கு இந்த இடத்துல நான் கொண்டு வந்து தாரேன் என்று சொன்னால், அந்த டேட்டுக்கு, அந்த திகதிக்கு அந்த பொருளை சரிவர அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் இவர் மூமினா இருப்பார். இல்லை என்றால் நயவஞ்சகக்காரராக இருப்பார், இவர் ஒரு ஏமாற்றுக்காரராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை இஸ்லாம் விரும்பவில்லை. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசு, நயவஞ்சகக்காரர்களுடைய அடையாளம் தன்மைகள் 3 என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினா பொய்யே பேசுவார். நம் சமூகத்தில் பார்க்கலாம், சிலர்களுடைய வாயை திறந்தாலே பொய் தான் வரும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொய் சொல்ல சொல்ல சஹீஹான ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, ஹத்தா யுக்தபு இந்தல்லாஹி கذாப். ஒருவர் பொய் சொல்றத தன்னுடைய வாழ்க்கையில் அதை பழக்கமாய் கொண்டால், அதை தொடர்ச்சியாக்கி கொண்டால், அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு பொய்யன் என்பதாக எழுதப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு பொய்யன் என்பதாக எழுதப்படுவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் பேசும்போது நாம் நம்முடைய வார்த்தைகளை மிச்சம் நிதானமாக பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். பொய்யை சொல்வதன் மூலமாக கண்ணியமானவர்களே அதில் எந்த ஒரு லாபமும் இருக்காது. உலகத்தில் அது லாபமாய் விளங்கினாலும் ஒரு பொய்யை சொன்னால் இத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றிருந்தால் கண்ணியமானவர்களே உலகத்தில் கிடைக்கலாம். ஆனா அந்த ஒரு பொய்க்காக வேண்டி நரகத்தில் பல வருட காலமாக அவர் நரகத்தில் இருக்க வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முனாஃபிக் தனம் உள்ளவர்களுடைய அடையாளம் என்று சொன்னாங்க, நயவஞ்சகக்காரருடைய அடையாளம் என்று சொன்னாங்க. வைதா வஅத அக்லஃப, இரண்டாவதா சொன்னார்கள், ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வது இது நயவஞ்சகத்தனம் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஒருவர் ஒரு வீட்டை வாடகைக்காக வேண்டி 2 வருடங்கள் அல்லது ஒரு கடையை வாடகைக்காக வேண்டி கூலிக்காக வேண்டி 2 வருடங்கள் கேட்டதின் பின்னால் கண்ணியமானவர்களே அவ்விருவருக்கும் மத்தியில் ஒப்பந்தம் 2 வருட காலமாக அதை பாவிக்கலாம் என்று ஒப்பந்தம் நடந்த பின்னால கண்ணியமானவர்களே திடீரென்று இன்னொருவருடைய பேச்சை கேட்டு அவர் கொடுத்த அந்த வாடகைக்காக கொடுத்த வீட்டையோ அல்லது கடையையோ அந்த 2 வருட காலம் முடிவதற்கு முன்னால் அந்த வீட்டை திருப்பி எடுக்க முடியாது. இது வாக்குறுதிக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மோமீன்களுடைய சிஃபத் அல்ல. எப்பையும் ஒரு மோமீன் பிறருடைய மனம் நோக, பிறரை ஏமாத்த, பிறருக்கு அநியாயம் செய்ய ஒரு மோமீன் விரும்ப மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அந்த வாக்கை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இன்ன இடத்துக்கு நான் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க வருவேன் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் அவர் மோமினா இருப்பார். கண்ணியமானவர்களே, அவருடைய வாக்கை அவர் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரத்தில் நடக்கக்கூடிய மோசடிகள் இன்றைக்கு கண்ணியமானவர்களே சர்வ சாதாரணமா இருக்கு. எத்தனை லட்சம் ரூபாக்களை கண்ணியமானவர்களை நம்பிக்கையா கொடுத்தவர், பார்ட்னர்ஷிப் பிசினஸ்காண்டி கொடுத்தவர், எடுத்தவர் தலைமறைவில் போய் ஒளிந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நினைத்து கொள்ளக்கூடாது இது என்னுடைய கெட்டித்தனம் என்பதாக. அல்லாஹ் தஆலா பிடிக்க வேண்டிய இடம் வரும்போது, பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது அல்லாஹ் பிடித்தால் தப்புறதுக்கு இடமில்லாம போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எங்களுடைய வார்த்தையா இருக்கலாம், எங்களுடைய செயற்பாடுகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது ஒரு மோமினுடைய செயற்பாட்டுக்குள்ளதாக எங்களுடைய அந்த விடயங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள் வைதோ தோமினா கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வார். ஒருவரை நம்பி ஒரு அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைத்தால், உதாரணமாக ஒருவருக்கு இரவலாக ஒரு வீட்டை நீங்கள் சுமார் 1 வருட காலமாக இதை பயன்படுத்தலாம், பாவிக்கலாம், 1 வருடம் பிந்தினதும் அந்த வீட்டை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லியிருந்தால்
கண்ணியமானவர்களே, அந்த வாக்கை நாம் சொன்னதுமாய் நிறைவேற்றுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு மாற்றமாக கண்ணியமானவர்களே, 10 வருட காலமாக ஒருவர் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார், அல்லது 30 வருட காலமாக வாடகைக்கு எடுத்திருக்கிறார் என்றிருந்தால், கண்ணியமானவர்களே, 30 வருடம் முடியக்கூடிய நேரத்தில் அந்த கடையாளி, அந்த கடைக்குரிய உரித்தாளிடத்தில் அந்த கடையை ஒப்படைத்து விட வேண்டும். அதுக்கு மாற்றமான வழியை கையாளக்கூடாது. 30 வருடம் நாம் இந்த கடையை பயன்படுத்திவிட்டோம், அதனால இது எங்களுக்கு சொந்தமானது, அதுக்குரிய மாற்று வழிகளை, மாற்றமான டீல்களை செய்து, கள்ள ஒப்பினைகளை செய்து அதை எமக்கு சொந்தமாய் கொள்ள முடியாது. 30 வருடங்கள் அல்ல, 100 வருடங்கள் போனாலும் கண்ணியமானவர்களே, அதை பிறருக்கு ஒப்படைத்திட வேண்டும். அது அமானிதம். அதில் மோசடி செய்யக்கூடாது, அதில் ஏமாற்றம் செய்யக்கூடாது. அதில் ஏமாற்றம் செய்யக்கூடியவர் அவர் முஃமினா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாக சொன்னார்கள். இப்படி இந்த 3 விடயங்களும், இந்த 3 தன்மைகளும் யாரிடத்தில் காணப்படும் என்றால் நயவஞ்சகக்காரிடத்தில் காணப்படக்கூடியதா இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல் முஃமினு கைருன் கரீமுன், முஃமினை பொறுத்தவரையில் அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார், யாருக்கும் மோசடி செய்ய மாட்டார், யாரையும் கெட்டெண்ணம் வைக்க மாட்டார். அவர் நன்னடத்தை உள்ளவராயிருப்பார், நல்ல குணமுள்ளவராயிருப்பார், நல்ல அஹ்லாக் உள்ளவராயிருப்பார், நல்ல பண்பாடு உள்ளவராயிருப்பார். இவர் தான் மோமின் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். வல் ஃபாஜிரு ஹப்புன் லஈமுன், பாவி யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறரை ஏமாற்றி தெரியக்கூடிய மனிதன். கண்ணியமானவர்களே, பிறருக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதன், பிறரை பற்றி கெட்ட வைக்கக்கூடிய மனிதன். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் மனித தன்மை இருக்காது. இவர் தான் பாவி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம் சமூகத்தில் பார்க்கலாம், சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி கொடுத்த வாக்கை மீறக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறரை ஏமாற்றக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கடையில் சாமான் வாங்கினால் அந்த சாமானுக்கு கேரண்டி என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சாமான் 1 வருட காலம் கேரண்டியை கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, அந்த பொருள் அந்த 1 வருடத்துக்குள்ளேயும் ஏதாவது முன்ன பின்ன டேமேஜ் ஏற்பட்டால், குறைபாடு ஏற்பட்டால் அதை திருப்பி அதை எடுத்துக்கொண்டு புதிய ஒரு சாமானை அதுக்கு பகரமா தருவேன், அல்லது அதை ரிப்பேர் பண்ணி தருவேன் என்பதா சொல்லி விற்கிறார். ஆனால் சுமார் எடுத்தோம் பின்னால் 2 மாத காலங்கள் அல்லது 3 மாத காலங்கள் கழிந்தோம் பின்னால் அந்த பொருளில் ஒரு டேமேஜ் வரக்கூடிய நேரத்தில் அந்த கடையை நாடி அந்த சாமானை வாங்கினவர் அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டும், இதைவிட புதிய ஒன்றை எடுக்க வேண்டும் என்று போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, இல்ல நீங்க போக வேண்டிய இடம் நீங்க கம்பெனிக்கு போக வேண்டும், இங்க உங்களுக்கு மாற்றி தர முடியாது. ஆனா விற்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லி விற்றாரு. ஆனா அந்த பொருளில் டேமேஜ் வரக்கூடிய நேரத்தில் அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த வாக்குறுதியை அவர்கள் மீறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், ஒருவருக்கு ஒரு வார்த்தையை அமானிதமா சொல்லிவிட்டால் அந்த அமானிதத்தை
சரிவர நிறைவேற்ற வேண்டும். அந்த அமானிதத்தை சரிவர பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பிறரை ஏமாற்றி திரியக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது, அவர் மனிதர்களை விட்டும் அவர் நாளுக்கு நாள் தூரமாய் கொண்டிருப்பார். யார் இவரை நம்பினாரோ கண்ணியமானவர்களே, அவர்களுடைய உள்ளத்தில் இவரை பற்றி கெட்டெண்ணம் உண்டாகும். இவருக்கு மாத்திரமல்ல, இவர் யார் யார் இடத்துல இவரை பற்றி சொல்லுவாரோ, யார் யார் இடத்துல இவரை பற்றி நல்லெண்ணம் இருந்ததோ, இவருடைய வார்த்தையை கேட்டு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த நல்லெண்ணமும் அது எல்லாம் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் நாளுக்கு நாள் இவர் தூரமாய் கொண்டிருப்பார். பிறரை ஏமாற்றுவது ஒரு கெட்டித்தனமான விடயம் அல்ல. பிறருடைய அமானியத்தை மோசடி செய்வது ஒரு கெட்டித்தனமான விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் இவர் ஒவ்வொரு நாளும் தூரமாய் கொண்டிருப்பார். அடுத்ததா சொல்லினார்கள், அதம இஜாபத்தி துஆ, இவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தாக்குலு அம்வாலல் யதாமா, நீங்க அனாதைகளுடைய சொத்துகளை பணங்களை அநியாயமாக சாப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு அனாதைகளுடைய சொத்தை உங்களுக்கு அநியாயமா சாப்பிடுவதை இஸ்லாம் தடுக்கின்றது. கண்ணியமானவர், அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரன், அவர்களுடைய வயிறுகள் சாப்பிடக்கூடியதெல்லாம் நரகத்துடைய நெருப்பு தான். கண்ணியமானவர்களே, நெருப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, பார்க்க கேட்க யாரும் இல்லை என்றதுக்காக வேண்டி அனாதைகளுடைய சொத்துல மோசடி செய்யக்கூடாது, அனாதைகளை ஏமாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்ததா சொல்லின்றார்கள், லாலிமுல் லினஃப்ஸி, தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த பிறரை ஏமாற்றி திரிவதன் மூலமாக அந்த ஏமாற்றம் பிறருடைய உள்ளத்தில் இவரை பற்றி ஒரு கெட்டெண்ணத்தை உண்டாக்கி பிறருடைய உள்ளத்தில் குரோதத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்ததா சொல்லின்றார்கள், ஏமாற்றக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அவர் இழந்து விடுவார். அவருடைய சொத்துல, அவருடைய வியாபாரத்தில், அவருடைய வாழ்வாதாரத்தில் ஈர்க்கக்கூடிய பரக்கத்தை அவர் அழித்து விடுகிறார். அடுத்ததா சொல்லுகின்றார்கள், அவருடைய முடிவு நரகம். ஏமாற்றத்துடைய முடிவு நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அரா குச்சி, இந்த மிஸ்வா குச்சி அளவுக்கு, இந்த மிஸ்வாக்குடைய குச்சிய ஒருவருக்கு சொந்தமாயிக்குது. இந்த மிஸ்வாக்குடைய குச்சி அவருடைய அனுமதி இல்லாம எடுத்தாலுமா யா ரசூலல்லாஹ்? கேட்டா நபியா சொன்னாங்க, இந்த மிஸ்வாக்குடைய குச்சி இன்னொருவருடைய அனுமதி இல்லாம நீங்க எடுத்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டால், நீங்க அதை பயன்படுத்தினால் நீங்க நரகம் போவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ஏமாற்றக்கூடியவர்கள் நினைக்க கூடாது, இது எங்களுக்கு நாம் துனியால ஒரு முன்னேற்றத்துக்குரிய வழியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நினைத்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, வட்டியை போன்று வெளிரங்கத்தில் பெரிதாக கிடைக்கிறமாய் விளங்கினாலும் வட்டியுடைய முடிவு அல்லாஹ் சொல்றான், வட்டியுடைய முடிவு அவரை வறுமையில போய் சேர்த்து அவரை நடு தெருவிலே கொண்டு வந்து நிறுத்திவிடும். இது வட்டியுடைய முடிவை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஏமாற்றக்கூடியவர் அவர் ஏமாற்றும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி அவர் இழந்து விடுவார். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்க மாட்டாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் யார் ஏமாற்றினாரோ, எவ்வளவு பணத்தை வசூல் பண்ணினாரோ, இன்னொரு சொந்தமான அந்த பணத்தை இவரிடத்தில் எடுத்துக் கொண்டாரோ, அவர்களை இனங்கண்ட அந்த பணத்தை ஹயாத்துக்குள்ள மௌத்தா முன்னால கொடுக்காத வரையில் அவருக்கு அவர் சொர்க்கம் போக மாட்டார். அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமினை பொறுத்தவரை 2 விழுத்தங்கள் ஒரு குழிக்குள் விஷ ஜந்துக்களினால, பாம்பினால அல்லது தேளால அவர் தீண்டப்பட மாட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் தெரியாம ஒரு பொந்தில் கையை விட்டால், உதாரணமாக பாம்பு கொத்திவிட்டது என்றிருந்தால், அதே பொந்தில் திரும்பவும் என்ன செய்ய மாட்டார், அவர் கையை விட மாட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினை ஒரு பொந்தில் ஒரு முஃமின் 2 விழுத்தங்கள் விஷ ஜந்துக்களினால் தீண்டப்பட மாட்டார் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முஃமினை பொறுத்தவரை ஒரு விடத்தம் ஒரு விடயத்தில் ஏமாறுவார். ஆனா அதே விடயத்தில் இன்னும் ஒரு விடத்தம் ஏமாற மாட்டார். இவர் தான் மூமின் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஏமாறக்கூடியவர்கள் இருக்கும் வரையில் சமூகத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இது மூமினுடைய தன்மை அல்ல. இதோ மூமினுக்குரிய தன்மை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதனால ஒரு மூமின் கண்ணியமானவர், அவரிடத்துல நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்கக்கூடாது, பிறரை பற்றி குரோதம் இருக்கக்கூடாது, பிறரை பற்றி வஞ்சம் இருக்கக்கூடாது, பிறருக்கு துரோகம் செய்யணும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, பிறரை ஏமாற்றணும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இவர் ஒரு மூமினா இருக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, மூமினுக்கு தான் அல்லாஹ்விடத்துல மதிப்பு. சொர்க்கம் யாருக்கு? குர்ஆனை திருட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் யாருக்கு தெரியுமா? ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், முஸ்லிமுக்கு அல்ல, முஃமினுக்கு. கண்ணியமானவர்களே, பண்பாடுகளை சீராக்கின, கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கையா நடந்து கொண்டு, பிறரை ஏமாத்தாமல், பெருமை அடிக்காமல், கல்பு சுத்தமாக நடந்து கொண்டு, அப்படியான மோமிகளுக்கு தான் சொர்க்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மதியன் என்ற கிராமத்துக்கு நபியா அல்லாஹ் அனுப்பினார். அந்த ஊருக்கு அல்லாஹ் அவர்களை ஒரு நபியா அனுப்பினார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, வைதா மதியன அகாஹும் ஷுஐபன் قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره ولا تنقصوا المكيال والميزان إني أراكم بخير وإني أخاف عليكم عذاب يوم محيط. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் விசாலமான நீளமான ஒரு சம்பவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, அவங்கள ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். எனது கூட்டத்தினர்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேற யாரும் இல்லை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள்,
சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான். அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தான், சொத்து செல்வங்களை கொடுத்தான், வியாபாரத்துடைய அமைப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். அப்படி கொடுத்தும் கூட அவர்கள் அளவு நிறையில் மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள், பிறரை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான். நீங்கள் அளந்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் அல்லது நிறுத்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் உங்களோட வியாபார பொருள்ல நீங்க குறைபாடை ஏற்படுத்த வேண்டாம், பிறரை ஏமாற்ற வேண்டாம், பிறருக்கு குறைத்து கொடுக்க வேண்டாம், நிரப்பமா கொடுங்கள். அந்த பொருளை விற்கும் போது அதில் எந்த ஒரு மோசடியையும் செய்யாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ நான் உங்களை பார்க்கிறேன், அல்லாஹ் உங்களை பெரும் ஒரு வசதி அமைப்புள்ள ஒரு நிலைமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா துனியாவில் எல்லா வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட ஏன் பிசினஸ்ல உங்களோட கொடுக்கல் வாங்கல்ல அளவு நிறுவையில் ஏன் மோசடி செய்தீங்க? அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய அதாபை, உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும், அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அதாபை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா புத்திமதிகளை கேட்கவில்லை. கண்ணியமானவர்களே, நாம் ஒரு சில்லறை கடையை வைத்திருந்தால் அல்லது மாமிசம் விற்கக்கூடியவர்களா இருந்தால், இறைச்சி கடையா இருக்கலாம் அல்லது கோழி கடையா இருக்கலாம், அதை நாம் கொடுக்கும் போது, அதை நாம் நிறுத்து கொடுக்கும் போது, கண்ணியமானவர்களே, நூலுக்கு நிற்கக்கூடாது. முன்னப்பிள்ளையானால் அந்த பணத்துக்குரிய அந்த மாமிசம் சரியாக அவர் போய் சேரவில்லையானால், அந்த பணத்துக்குரிய அந்த மாமிசம் போய் சேரவில்லையானால் அல்லாஹ்ட்ட ஒரு பதில் சொல்லியே ஆகும். அந்த வியாபாரம் ஹராமாகும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிறுக்கும் போது கொஞ்சம் கூடுதலா நிறுத்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலமாக எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட மாட்டாது. அது சதக்காவுடைய நன்மைக்குரியதா மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பிறருடைய பதுவாக்கு நாம் ஆளாய்விடக் கூடாது. ஒரு பொருளை, ஒரு மாமிசத்தை நாம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பணத்துக்குரிய பெறுமதியான அந்த நிறுவை இல்லையானால் எடுத்துட்டு போனவர் துவா செய்வாரா? துவா செய்ய மாட்டார், மாறா பதுவா செய்வார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஒரு பதுவாவே போதும் இவர் நரகத்துக்கு போக, அந்த ஒரு பதுவாவே போகும் இவருடைய வியாபாரம் லொஸ்டாக. கண்ணியமானவர்களே, பிறருடைய துவாக்காக நாம் உலகத்தில் வாழணும். பிறருடைய துவாவை சம்பாதிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதனால குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவங்களை பற்றி குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லும் போது, வயலுல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், நஷ்டம் உண்டாகட்டும், தரித்திரியம் உண்டாகட்டும், முசீபத் உண்டாகட்டும், சோதனை உண்டாகட்டும். குர்ஆன் சொல்லுது. தஃசீருடைய உலமாக்கள் வயல் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படியான தெரியுமா? அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன், மக்களிடத்தில் இவர்கள் பிறரிடத்தில் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய நேரத்தில் பரிபூர்ணமாக அந்த நிறுவையை பார்த்து அளந்து எடுப்பார்கள். ஆனா வைதா காலும் வஸனஹும் யுக்ஸிரூன், எடுத்த பொருள இன்னொரு விற்கக்கூடிய நேரத்தில், விற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுல மோசடி செய்வார்கள், அதை குறைத்து கொடுப்பார்கள், அதுல ஏமாற்றம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சபித்துக் கொண்டிருக்கின்றது இப்படியானவர்களே.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனுடைய விஷயமா சொன்னார்கள். நம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய பிரச்சனைக்குரிய ஒரு விடயம், கடன் தேவைப்படும் போது எடுக்கலாம். இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தேவை வரும்போது இன்னொரு மனிதனிடத்தில் கடன் எடுக்கலாம். சுன்னத் முஸ்தஹப் என்பதாக உலமாக்கள் ஃபத்வாவை கிதாபில் தெளிவா எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவர் கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்வால் அன்னாசி யுரீது அதஆஹா அல்லாஹு அன்ஹு. ஒருவர் கடன் எடுக்கும் போது, ஒருவரிடத்தில் கடன் எடுக்கும் போது அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு எடுப்பாரோ, அந்த கடனை எடுத்ததன் பின்னால அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்றதுக்குரிய வழியை அந்த மனிதனுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பான். அல்லாஹ் அவருடைய கடனுக்கு அந்த கடனுக்குரிய வழியை ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்ற உதவி செய்வான். மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹு அல்லாஹு. சஹீஹ் புகாரில முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், யாரு கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் கெட்டெண்ணத்தோட மோசமான நியத்தோட எடுப்பாரோ, எடுக்கக்கூடிய நேரத்திலே இவர் உள்ளத்தில் இவருக்கு ஒரு என்ன செய்யணும், இவரை ஏமாற்ற வேண்டும், திருப்பி கொடுக்க கூடாது, இவருக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடாது, இவரை அலைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுப்பாரோ, எடுத்த பொருள் அல்லாஹ் சேதத்தை உண்டாக்குவான், சேதத்தை உண்டாக்குவான், விளைவை உண்டாக்குவான், அள்ளிக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் இல்லாமாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் நாளுக்கு தலையை சொரிந்தவரா எத்தனை கோல். கண்ணியமானவர்களே, கோல் பண்ணி பண்ணி வீட்டுக்கு வந்து கூட அந்த கடனை எடுத்து செல்லுகிறார்கள். ஆனா இந்த டேட், இந்த மாசம் இத்தனாம் தேதிக்கு அந்த கடனை நான் திருப்பி தருவேன் என்ற வாக்கோடு எடுக்கிறார்கள். ஆனா அந்த தேதி வந்ததும் கொடுக்காம தலைமறைவில் ஒழித்து திரிகிறார்கள், வெளியூரை போய் விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம் நம் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எடுத்த கடனை சரியான திகதி வரக்கூடிய நேரத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். இல்லையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதால வரக்கூடிய விளைவை பார்க்கிறோம், கொலையில போய் முடியுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, கடன் எடுக்கிறவங்க மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும். கடன் எடுக்கும் போது நல்ல நியத்தோடு எடுக்க வேண்டும். கடன் சாதாரண விடயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்ஃபர் லி ஷஹீத் குல்ல தம் இல்ல தைன். சொன்னாங்க, ஒரு ஷஹீத் உயிர் தியாய் யுத்த களத்தில் எதிரிகளுக்கு எதிராக இஸ்லாம் மேலோங்கணும் என்றதுக்காண்டி யுத்த களத்துக்கு போய் இஸ்லாத்துக்காண்டி ஷஹீதாக்கப்பட்டவர். இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல தைன், கடனை தவிர சொன்னாங்க. கடன் மன்னிக்கப்படாது. கடன் கொடுக்காத நிலைமையில இவர் வஃபாத்தானார், நேரடியாக நரகம் போவார். ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கடனுள்ள ஜனாசாக்களை தொழுவிக்க மாட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஏன் நபி அவங்க தொழுவிக்காம போறாங்க என்றா, ஜஜ்ரனன், நபி அவங்க அவரை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி, கடன் என்பது பாரதூரமான ஒரு விடயம் என்றதை காட்டுறதுக்காக வேண்டி நபி அவங்க சில கடனுள்ள ஜனாசாக்களை முன் வந்து தொழிக்க மாட்டாங்க. ஒரு ஜனாசா வந்துட்டால் முதலாவது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழிக்க முன்னால அங்கே ஈக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்பார்கள், இவர் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா? ஆம் என்று சொன்னால் அந்த கடனை பொறுப்பெடுக்கக்கூடிய உங்கள யாரு தயார்?
என்று கேட்கக்கூடிய நேரத்தில் யாராவது சஹாபாக்கள் அந்த கடனுக்கு யார சொல்லலாம், அந்த கடன் அவருடைய கடனை நிறைவேற்ற நான் தயாரா இருக்கிறேன் என்று முன் வந்தால் நபி அவங்க முஸல்லா போய் தொழுவிப்பார்கள். இல்லைண்டா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சல்லோ லிசாயிபிக்கும், உங்களோட தோழர்களுக்கு நீங்களே ஜனாசா தொழுவீங்க என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் இந்த கடனுடைய விஷயத்துல மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றி தெரியக்கூடாது. அப்படி உள்ளவர்கள் மௌத்து முன்னால தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல தான் ஒரு சிறந்த ஒரு மனிதனா மாறணும் என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, கடன் எடுப்பது லேசி, ஆனா அதை சரியான முறையில சரியான விதத்துல அதை நிறைவேற்றுவது கண்ணியமானவர்களே அது கஷ்டம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு லேசி தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள் அதை சரியாக நிறைவேற்றுவார், இல்லையென்றா நிறைவேற்ற மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இதுல நாம் பார்க்கக்கூடிய விடயம் அதிகமான ஏமாற்றம் நடக்குது. கண்ணியமான அதிகமான மோசடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வார்.